நம்மாழ்வார், அதுக்கு கீழே மதுரகவி திருமங்கை ஆழ்வார், அதுக்கு கீழே கண்ணினும் சிறுத்தாம்பை உபதேசித்த பராங்குஷதாசர். இப்போ அவருக்கு கீழே 4வது யாருன்னா அவர் தான் நாதமுனிகள். அவரை அடிபணிந்து அவர்கிட்டேந்து உபதேசம் வாங்கிட்டாரா நாதமுனிகள். இனியவர்த்தம் சீரை, இப்படிப்பட்ட இனியவர் இருக்காரு. பராங்குஷதாசர் மட்டும் இல்ல, நம்மாழ்வாருக்கு இனியவராக இருக்கக்கூடிய அது மதுரகவிகளா இருக்கலாம், திருமங்கை ஆழ்வாரா இருக்கலாம், பராங்குஷதாசரா இருக்கலாம். இந்த இனியவர்கள் அனைவருடைய சீரை, சீர்னா மங்கள குணங்கள்னு அர்த்தம். இனியவர்த்தம் சீரை, இப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய அடியார்களுடைய சீரை குணங்களை எல்லாம் பயின்று, பயின்றுனா சிந்தித்துன்னு அர்த்தம். சீரை பயின்று இவர்களுடைய குணங்களையே சிந்தித்து, இவாள்லாம் நம்மாழ்வார்ட்ட எவ்வளவு பக்தியோடு இருக்கிறார்கள், அதே பக்தியை நாமும் வளர்த்து கொண்டு நம்மாழ்வாரை வழிபட்டு பாசுரங்களை திரும்ப பெறுவோங்கிற எண்ணத்துல ஆழ்வார் திருநகரி புளியமரத்தடியிலே 12,000 உரு கண்ணினும் சிறுத்தாம்பை சேவித்து சீரை பயின்று இவர்களுடைய குணங்களையே சிந்தித்து நம்மாழ்வாரை வழிபட்டவர் நாதமுனிகள். அந்த பராங்குஷதாசர் நாதமுனிகள்கிட்ட கேட்டாராம், 12,000 முறை கண்ணினும் சிறுத்தாம்ப ஜபம் பண்ண சொல்றேனே, எப்படி கவுண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டார். நமக்கு 108 காயத்ரி கவுண்ட் பண்றதே கஷ்டமா இருக்கு. அதுவும் அந்த காயத்ரி ஜபம் 1008ன்னா நம்ம கவுண்ட் பண்றதுக்கு செல்போன்ல ஸ்டாப் வாட்ச் வைக்கிறதா எதை வைக்கிறதுலாம் யோசிக்கிறோம். 12,000 முறை எப்படி சேவிப்பீங்கன்னு கேட்டார். நாதமுனிகள் ஒரே பதில் சொன்னாராம், அடியன் எதுக்காக கவுண்ட் பண்ணணும், நம்மாழ்வார் எதிரில் வந்துட்டார்னா 12,000 பூர்த்தி ஆயிடுத்துன்னு அர்த்தம்னார். அப்படிப்பட்ட பக்தியோடு உய்யும் சீலம் கொள், சீலம்னா பண்புன்னு அர்த்தம். உய்யும் சீலம்னா உய்வடைவதற்கான பண்பு, உய்வடையக்கூடிய தன்மை கொண்டவர் நாதமுனி. அது என்ன தன்மைனா நம்மாழ்வார் திருவடியில அசைக்க முடியாத பக்தி. 12,000 முறை கண்ணினும் சிறுத்தாம்பை சேவித்தால் நம்மாழ்வார் வருவார் என்ற அந்த உறுதி. அப்படிப்பட்ட உய்யும் சீலம் கொள், உய்வடையும் தன்மை கொண்ட ஏன் ஆழ்வாரையே நேர்ல சேவிச்சாரே, எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருக்கு. அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? யோக நிலையில் நம்மாழ்வார் நேரே வந்து, அதுவும் லக்ஷ்மி நியோகாத்துன்னு பிராட்டி மகாலட்சுமி நம்மாழ்வாரை சொல்லி அனுப்பி வச்சாலும், நீங்க நாதமுனிகளுக்கு போய் உபதேசம் பண்ணுன்னு. அப்படி தாயார் அனுப்ப நம்மாழ்வார் வந்து நாதமுனிகளுக்கு கொடுத்தாரே, உய்யும் சீலங்கொள். இப்படிப்பட்ட உய்வடையும் தன்மை பெற்றவர், ஆழ்வாரையே சேவிச்சவர். அதை விட உசத்தி, நம்மாழ்வாரே நாதமுனிகளுக்கு ரகசியத்திரைய உபதேசமும் பண்ணாராம். ரகசிய மந்திரங்களை பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்து ரகசிய மந்திரங்களை நாதமுனிகளுக்கு நம்மாழ்வாரே உபதேசித்தார்னா இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன பாக்கியம் வேணும்? அதான் உய்யும் சீலம் கொள், உய்வடையக்கூடிய அந்த தன்மை கொண்டவரான நாதமுனி. இதான் பாட்டின் 4வது பகுதி. நாதமுனி என்ற அந்த ஆச்சாரியர், அவர் இப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்.